இதெல்லாம் வந்து சரியில்லை. ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், துரோகிகள் அதிகமாயிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த கட்சியை பொறுத்தளவு நான் சொல்கிறது தான் எல்லாம். என் பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா இறங்கி போ வீட்டுக்கு போ. ஐயா இப்படி பேசுறதுக்கு காரணம் துரோகி மணி. மணி தான் முழு காரணம். இரு, எது பேசுறதாலும் என்கிட்ட பேசு. நீ ஏன் அங்கே பேசுற என்கிட்ட பேசு. மணி நல்லா மாத்திட்டீங்க அப்பாவை நீங்க. ஐயோ பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. மணி தான் எல்லாத்துக்கும் காரணம். மணி இங்க பாருங்க, என் கூட இருந்த எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. எனக்கு வயிற்றுல இருக்கு. நானும் எத்தனை நாளைக்கு 108 மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறது? எல்லாம் ஒரு அளவு தான். நீங்க தயவுசெய்து கட்சியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. இங்க பாரு, கோர்ட்டு சொல்லிருச்சு, கட்சி எனக்கு தான். வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, தனியா 4 பேரை சேர்த்துக்கோ, 4 போன் வச்சுக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ, என் பக்கம் வராத. பாருங்க, ஏற்கனவே ஜான்ன்ற பேரை நம்பி அவரை நம்பி 0 ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், நாசமா போச்சு, மாற்றம் முன்னேற்றம் போயிட்டேன். இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வேற ஒரு ஆலோசகரை பிடிச்சிருக்கேன். வாய்ப்பெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் என் கட்சி பேர் யூஸ் பண்ண மணி. நீங்க தான் காரணம் மணி, துரோகி ஆயிட்டீங்க. நீங்க பாத்துக்கிறேன் நானு. எங்க ஐயா பாவம், அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க துரோகி ஆயிட்டீங்க. பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. நான் பேசுறேன். இங்க பாரு, பழைய இதில் மைக்கை தூக்கி போட்ட மாதிரி இங்கே தூக்கி போட்டு போனீங்கன்னா அப்புறம் மைக்கு நீ தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். காசுலாம் கொடுக்க முடியாது. ஃபோட்டோதுக்கப்புறம் எல்லாத்தையும் மணி ஃபோட்டோ வரணும். எல்லா பேனர்லையும் மணி ஃபோட்டோ வரணும். பார்த்துருவோம். இனிமேல் கட்சியை மீட்கிறது என்னோட முதல் வேலை. சுற்றுப்பயணமே அதுக்கு தான். பார்ப்போம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஜெராக்ஸ் எடுக்கிறேன். இனிமேல் பாருங்க, எல்லா மாவட்டத்தில் எங்க ஆளுங்களும் உங்க ஆளுங்க பார்த்துருவோம்.